இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுமுண்டு, இறைவனின் துணையினிலே. அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுமுண்டு, இறைவனின் துணையினிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு பேச முடியாத அல்லது வாய் பேச முடியாத ஊமையும் செவிடருமாய் இருந்த ஒருவரை குணப்படுத்துகின்றார். அதுவும் வித்தியாசமான முறையில் அவரை குணப்படுத்துகின்றார். இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு வல்லமையுடைத்தானது என்பதையும், அதன் வழியாக நடைபெறுகின்ற அதிசயங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்திலே நம்மை வளர்க்க வேண்டும் என்பதையும் சிறப்பாக இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகின்றது. இயேசுவின் வல்லமையிலும் ஆற்றலிலும் நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவனே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இன்றைய திருப்பலியானது ரஜீஸ் பேபி கருத்துப்படி நன்றியாகவும், கொழுஞ்சாம்பாறை ரோசி ஆசிரியை கருத்துப்படி நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ரேல் குலம் பிரிக்கப்பட்டது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 29 முதல் 32 முடிய மற்றும் 12ஆம் அதிகாரம் 19ஆம் இறைவார்த்தைகள். ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தி இருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரவேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரவேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 7. இறைவாக்கியங்கள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி,
எஃபத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகின்றார். அவர் கொடுத்த அந்த வார்த்தை எஃபத்தா, திறக்கப்படு. எவையெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றதோ, எவையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றதோ அவற்றை ஆண்டவர் இயேசு திறக்கின்றார். ஒவ்வொரு திருமுழுக்கின் பொழுதும் இந்த எஃபத்தா என்கின்ற ஒரு சிறப்பு ஜெபம் அந்த குழந்தைக்கு சொல்லப்படுகின்றது. காரணம், அந்த குழந்தை பேசுகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பேச வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெபம் ஒவ்வொரு திருமுழுக்கின் பொழுதும் சொல்லப்படுகின்றது. இதை நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அந்த புதுமையை செய்கின்ற பொழுது கையாளுகின்ற சில வழிமுறைகள் கூர்ந்து நோக்க வேண்டியவை. முதலாவது, அந்த மனிதரை அவர் தனியே அழைத்து செல்லுகின்றார். வழக்கமாக கூட்டத்திற்கு மத்தியிலேயே குணமாகு, சுகமாகு என்று சொல்லி அவர்களை தொட்டு சுகப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தனியாக அவரை அழைத்து செல்லுகின்றார். பிறகு அவருடைய காதுகளில் தன்னுடைய விரல்களை இடுகின்றார். பின்னர் உமிழ்நீரால் அவர் நாவை தொடுகின்றார். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, திறக்கப்படு. இயேசு தனியே அவரை அழைத்து செல்லுகின்ற பொழுதே அவர் இயேசுவால் தொடப்பட போகின்றார். கடவுளோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகின்றார். எனவேதான் கூட்டத்திலிருந்து பிரித்து எடுத்து செல்லப்படுகின்றார். கடவுளோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வது, இணைத்துக் கொள்வது, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் மாறுவது. இரண்டாவது, இயேசு தன்னுடைய விரல்களையும் உமிழ்நீரையும் பயன்படுத்துகின்றார். இயேசுவினுடைய இந்த செய்கை ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. வழக்கமாக இது போன்ற செய்கைகளை வேறெங்கும் செய்ததாக தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்தில் செய்கின்ற பொழுது வித்தியாசமாக இருக்கின்றது. காரணம், அவருடைய அந்த அணுகுமுறை அவருடைய வல்லமையிலிருந்து, அவருடைய ஆற்றலிலிருந்து அந்த மனிதன் குணமடைவதை சிறப்பாக வெளிப்படுத்துகின்றது. ஏதோ அந்த மனிதனை மந்திர தந்திரத்தில் மாறாக தன்னுடைய வல்லமையினால் ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துகின்றார். எனவே உமிழ்நீரால் அவருடைய நாவை தொடுகின்றார். அவருடைய வார்த்தையை அவனுடைய வாயில் வைக்கின்றார். இன்றைக்கு இயேசுவால் தொடப்படுகின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில நன்மையை, தங்களுடைய வாழ்க்கையில புதுமைகளை, அதிசயங்களை அபரிமிதமாக பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். திறக்கப்படு. இயேசுவினுடைய இந்த வார்த்தை இன்று நமக்கும் கொடுக்கப்படுகின்றது. எந்த நல்ல காரியங்களை எல்லாம் நாம் அடைத்து வைத்திருக்கின்றோமோ அல்லது நம்முடைய
திசையை மாற்றிக்கொண்டிருக்கின்றோமோ அவற்றையெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து நோக்கி மீண்டும் இயேசு காட்டுகின்ற திசைக்கு நாம் திரும்பி வரவும், இயேசு தொடுகின்ற அந்த தொடுதல் வழியாக நம்முடைய கட்டுக்கள் உடைத்தெறியப்படவும் இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, நம்மோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் வீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாமன்னவாம் இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவாம். வாமன்னவாம் இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வாமன்னவாம் இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவாம். வாழ்வில் இன்னல்கள் இத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் இத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. ஒளி வெள்ளமாயினில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாயினில் நீ உதித்தாய். என் இயேசுவே எழுந்து வாம். வாமன்னவா இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவாம். வாமன்னவா இதயம் எழுந்து வா, இன்னுள்ளம் மலரவா. மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம். இந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம். எந்நாளும் பாடி ஸ்துதித்திடுவோம்.